guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11 பயாலஜியில் யூனிட் 1 அதாவது சாப்டர் 1 ஆன த லிவிங் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 3 domain ஆஃப் லைஃப் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 domains ஆஃப் லைஃப். 3 domains ஆஃப் லைஃப் வந்து ஃபர்ஸ்ட் அதாவது கிளாஸிஃபை பண்ணது ப்ரொப்போஸ் பண்ணது யாருன்னா இந்த கிளாஸிஃபிகேஷனை காரல் லூஸும் அண்ட் அவங்களோட கோவர்க்கர்ஸும் எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1977 வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் டொமைன் கிளாஸிஃபிகேஷனை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க காரல் லூஸ் இன் 1977 அண்ட் ஹிஸ் கோவர்க்கர்ஸ். இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து எந்த டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா 16S ரிபோசோம் RNA ஜீன்ஸை வந்து பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. And these 3 domain system adds the taxon domain higher than the kingdom. This system emphasizes the separation of prokaryotic into 2 domains. இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியோட்டை 2 டொமைன்ஸாக பிரிக்குது. இங்கே சார்ட்டில் இருக்குது 3 domains அண்ட் ப்ரோகேரியோட்டை 2 டைப் என்னென்னா பாக்டீரியா அண்ட் ஆர்கியா. பாக்டீரியா அண்ட் ஆர்கியாங்கிறது 2 இதாக பிரிக்குது. அண்ட் ஆல் திஸ் யூகேரியாட்ஸ் இந்த எல்லா யூகேரியாட்ஸுமே பார்த்திங்கன்னா பிளேஸ்ட் அண்டர் த யூகேரியா அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆகிருக்கு. அது என்ன பாக்டீரியா ஆர்கியா அண்ட் யூகேரியா அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா இப்போ ஆர்கியாங்கிறது எக்ஸ்ட்ரீமோஃபிலிஸ் மெத்தனோஜென்ஸ் அண்ட் ஹாப்லோஃபிலிஸ் அண்ட் தெர்மோஆசிடோஃபிலிஸ் இது எல்லாமே வரும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமோஃபிலிஸ் மெத்தனோஜென்ஸ் அண்ட் ஹாலோஃபிலிஸ் அண்ட் தெர்மோஆசிடோஃபிலிஸ்னா எக்ஸ்ட்ரீமோஃபிலிக்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வாழக்கூடிய க்ரோ ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்கிறதெல்லாம் நம்ம இது என்னன்னு சொல்லணும்னா எக்ஸ்ட்ரீமோஃபிலிஸ். அதாவது வேல்கனோ வெண்ட்டில் வாழக்கூடியது அண்ட் ரொம்ப கூலாக இருக்க போலார் ஐஸ் கேப்ஸ் அந்த இடத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கண்டிஷனில் கூட வாழக்கூடிய அதுக்கு எபிலிட்டி அந்த இடத்துல க்ரோ பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கிறத பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமோஃபிலிஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் மெத்தனோஜென்ஸுங்கிறது என்னென்னா அதாவது மீத்தேன் அதை வந்து மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணும், அதுதான் நம்ம மெத்தனோஜென்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஹாலோஃபிலிஸுங்கிறது என்னென்னா அதாவது சால்ட்டி என்விரான்மெண்ட்லேயும் வாழக்கூடியது தான் பார்த்திங்கன்னா ஹாப்லோஃபிலிஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் தெர்மோஆசிடோஃபிலிஸுங்கிறது ஹை டெம்பரேச்சரையும் அண்ட் இங்கே ஆசிடுன்னு இருக்குது. அப்போ ஆசிட் என்விரான்மெண்ட்லேயும் வாழக்கூடியது தான் பார்த்திங்கன்னா தெர்மோஆசிடோஃபிலிஸ். அண்ட் பாக்டீரியாங்கிறது சைனோபாக்டீரியா அண்ட் யூபாக்டீரியா பெனிஃபிஷியலாக அண்ட் பேத்தோஜெனிக் அதாவது ப்ரோபயோட்டிக் அதாவது பெனிஃபிஷியல் பாக்டீரியாவா என்ன பேத்தோஜெனிக்னா ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவா அப்படின்னு இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. யூகேரியாட்ஸ்னு வரும், அதாவது ப்ரோட்டிஸ்டா ஃபங்கை பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இதெல்லாமே இதில் இருக்கும். இப்போ இதுதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஆர்கியா அப்பியர்ஸ் டு ஹாவ் மோர் இன் காமன் வித் த யூகேரியா தென் த பாக்டீரியா. ஆர்கியா டிஃபர் ஃப்ரம் அதோட ஆர்கியா பார்த்திங்கன்னா எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இதோட பாக்டீரியாவோட அண்ட் யூகேரியாவோட ஒவ்வொரு இதையும் கம்பேர் பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்க. ஆர்கியா டிஃபர் ஃப்ரம் பாக்டீரியா இன் செல் வால் காம்போசிஷனில் டிஃபர் ஆகும் அண்ட் டிஃபர் ஃப்ரம் பாக்டீரியா அண்ட் யூகேரியாட்ஸ் இந்த மெம்பரைன் காம்போசிஷன் அண்ட் ஆர்என்எஸ் அதாவது ரிபோசோம் RNA டைப். யூகேரியாட்ஸ் வந்து எந்த காம்போசிஷன்லேருந்து டிஃபர் ஆகிருக்குன்னா மெம்பரைன் காம்போசிஷன் அண்ட் ரிபோசோம் RNA டைப்ஸ்லேருந்து டிஃபர் ஆகிருக்கும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டொமைன் ஆர்கியா. இப்போ டொமைன் ஆர்கியாங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம். மேபி 3 மார்க்கில் கேட்கலாம். இது வந்து ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம். எக்ஸாம்பிள் வந்து ப்ரோகேரியாட்ஸ்ன்னு சொல்லலாம். இது எக்ஸ்ட்ரீம் அதாவது விச் ஹேவ் த எபிலிட்டி டு க்ரோ இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லேயும் வாழக்கூடிய அது வந்து தன்னை க்ரோ பண்ணிக்கிறது. அதாவது லைக் வல்கனோ வென்ஸ் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் போலார் ஐஸ் கேப்ஸ் ஹென்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு எக்ஸ்ட்ரீமோஃபிலிஸ். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லேயும் கூட வாழக்கூடியது தான் எக்ஸ்ட்ரீமோஃபிலிஸ்ன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அண்ட் they are capable of synthesizing their food without sunlight and oxygen by utilizing hydrogen sulfide and other chemical from the volcano vents. அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் வாழுது, அதுக்கு சன்லைட் இல்லாமல் அதோட ஃபுட்டை பார்த்திங்கன்னா சிந்தசைஸ் பண்ணுறது அண்ட் இந்த மாதிரி அதர் கெமிக்கல்ஸ் ஃப்ரம் வால்கனோ வெண்ட்லேருந்து ஆக்சிஜன் இதை எடுத்துக்கிறதா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லேயும் கூட வாழக்கூடியது. அண்ட் சம் ஆஃப் த ப்ரொடியூஸ் மீத்தேன் ப்ரொடியூஸ் அந்த மெத்தனோஜென்ஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் ஃபியூ லிவ் இன் அ சால்ட்டி என்விரான்மெண்ட் வந்து ஹாலோஃபிலிஸ் அண்ட் ஆர் இன் தெர்மோஆசிடோஃபிலிஸுங்கிறது ஆசிட் என்விரான்மெண்ட் அண்ட் ஹை டெம்பரேச்சர்லேயும் வாழக்கூடியது. இப்போ டூ யூ நோ பாக்ஸ் தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ் இஸ் த பாக்டீரியம் விச் கேன் டாலரேட் ஹை டெம்பரேச்சர். தெர்மஸ் அக்வாட்டிக்ஸுங்கிறது பாக்டீரியா அது வந்து பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சரையும் கூட டாலரேட் பண்ணிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் DNA polymerase enzyme was isolated from T aquatics. அதாவது வேறு இதில் T aquaticsனா தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ். இட் இஸ் யூஸ்ட் இன்
பிசிஆருங்கிறது பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். இது வந்து பிசிஆர் இதில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு. ஃபார் டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு இந்த பிசிஆர், இந்த டி அக்வாட்டிக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ டொமைன் ஆர்கியா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டொமைன் பாக்டீரியா. டொமைன் பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியாட்டிக். இந்த பாக்டீரியாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோகேரியாட்டிக். அதோட செல் ஹேவ் நோ டெஃபினட் நியூக்ளியஸ். இதுக்கு வந்து டெஃபினட்டான நியூக்ளியஸ் வந்து இருக்காது. அண்ட் டிஎன்ஏ எக்ஸிஸ்ட் இன் அ சர்க்குலர் குரோமோசோம் அண்ட் டு நாட் ஹாவ் அ ஹிஸ்டோன்ஸ். இது வந்து ஒரு சர்க்குலர் குரோமோசோமாக இருக்கும் அந்த டிஎன்ஏ வந்து. அண்ட் டு நாட் ஹாவ் ஹிஸ்டோன்ஸ். ஹிஸ்டோனுங்கிறது வேறு எதனா ஒரு ப்ரோட்டீன் கவர். அது வந்து கவர், ப்ரோட்டீன் கவரால் ஓரத்தில் கவராட்டம் இருக்கும், அதுதான் ஹிஸ்டோன்ஸ். அதில் வந்து ப்ரோட்டீன் கவர் வந்து இருக்காது associated with it. And they do not process membrane bound organelles except for ribosome 70s type. ribosome 70s type தவிர மற்றதுக்கும் பார்த்தீங்கன்னா membrane bound organelles வந்து இருக்காது. And the cell wall contains பெப்டிடோகிளைக்கன். பெப்டிடோகிளைக்கனில் வந்து இந்த செல் வாலில் வந்து கண்டெய்னாக இருக்கும். இந்த பெப்டிடோகிளைக்கனுங்கிறது என்னென்னா மேடப் ஆஃப் அமினோ ஆசிட் அண்ட் சுகர். அந்த வால் வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் அண்ட் சுகரால் கண்டெய்னாக இருக்கும். அதுதான் பெப்டிடோகிளைக்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து செல் வாலில் பெப்டிடோகிளைக்கன் இருக்கும், கண்டைன்ஸ் அ பெப்டிடோகிளைக்கன். அண்ட் மெனி ஆர் டீகம்போசஸ். நிறைய வந்து டீகம்போசஸாக இருக்குது. அண்ட் சம் ஆர் ஃபோட்டோசிந்தசிஸ், சம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸாகவும். அண்ட் ஃபியூ காஸ், ஒரு இதில் பார்த்தீங்கன்னா டிசீஸ் காஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது. அண்ட் தே ஆர் பெனிஃபிஷியல் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா. பெனிஃபிஷியல் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாங்கிறது வேறு எதுவும் இல்லை, அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லான பாக்டீரியான்னு கூட சொல்லலாம். அது வந்து யூஸ்ஃபுல்லான பாக்டீரியா, ஹெல்ப்ஃபுல்லான பாக்டீரியா, நம்மளுக்கு பெனிஃபிஷியல் பாக்டீரியா. எக்ஸாம்பிள் வந்து லாக்டோபாசிலஸ். அது வந்து ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாவில் தான் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து they are beneficial probiotic bacteria and harmful pathogenic bacteria. ஹார்ம்ஃபுல்லான பேத்தோஜெனிக் பாக்டீரியாவும் இருக்குது. அதாவது ரொம்ப வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், டிசீஸ் காஸ் பண்ணும் ஹோஸ்ட்டுக்கு, ஹோஸ்ட் ஆர்கானிசத்தில் இது டிசீஸ் காஸ் பண்ணும். அதனால இது ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, அதாவது பேத்தோஜெனட்டிக் பாக்டீரியாங்கிறது ஒரு ஹார்ம்ஃபுல் பாக்டீரியான்னு சொல்லலாம். which are diversely populated. And Cyanobacteria are photosynthetic blue-green algae which produce an oxygen. இது ஒரு பாக்டீரியா. இது பார்த்திங்கன்னா ஒரு blue-green algae which ஆக்சிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். These had played a key role in changes of atmospheric oxygen level from anaerobic to aerobic during the early geographical period. early geographic periodல பார்த்திங்கன்னா இது ஒரு ரொம்ப கீ ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது என்ன ரோல்னா, anaerobic-ஆக இருந்த அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் லெவலில் ஏரோபிக்காக இது மாற்றிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டொமைன் யூகேரியா, அதாவது யூகேரியாட்ஸ். Eukaryotes are animals which have true nucleus. இதுக்கு வந்து true nucleus இருக்கும். and membrane bound organelles இருக்கும். DNA is the nucleus is arranged as a linear chromosome. DNA பார்த்திங்கன்னா ஒரு linear chromosome அரேஞ்ச் ஆகிருக்கும் with histone protein. அதாவது ப்ரோட்டீன் கவர்னு நம்ம பார்த்தோன்னே ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட், அதான் histone protein. ribosome are 80s type in the cytosol and 70s type in the chloroplast and mitochondria and chloroplast 70s type இதெல்லாம் இருக்குது. and next வந்து organism in this domain are classified under. இந்த டொமைன் இருக்க ஆர்கானிசத்தை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, இது கீழேனா கிங்டம் கீழே நேம்லி என்னென்னா ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட் அண்ட் அனிமேலியான்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. in 1987 Cavalier Smith revised the 6-domain system to 7-kingdom system. 6 domainலேருந்து 7 kingdom-ஆக பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தை வந்து மாற்றிருக்காங்க. in the year of 1987 the concept of super kingdom was introduced and revised to a 7-kingdom classification. The classification is divided into 2 super kingdom. இந்த classification பார்த்தீங்கன்னா 2 super kingdom-ஆக பிரிஞ்சிச்சு, அதாவது prokaryote and eukaryote. and 7 kingdoms, 2 prokaryote kingdom and eubacteria and archaebacteria. prokaryote பார்த்தீங்கன்னா eubacteriaனு அதுக்கப்புறமா archaebacteriaனு வந்திருக்கு. and 5 eukaryotes, 5 வந்து eukaryotes, 2 வந்து eubacteria and archaebacteria and 5 eukaryote வந்து என்னென்னா protozoa, chromista, fungi, plant and animalia. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அண்ட் இதில் வந்து 2 இருக்குது. அப்போ டோட்டலாக 7 வந்துருச்சு, 7 கிங்டம்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது கொஷினாக கூட கேட்கலாம். கர்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்
source of probiotic which are friendly bacteria that can improve our health. கர்டு பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோபயோட்டிக், அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி யூஸ்ஃபுல்லான பாக்டீரியான்னு, விச் ஆர் ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா தட் கேன் இம்ப்ரூவ் அவர் ஹெல்த். இது வந்து ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன லாக்டோபாசிலஸ் இது கர்டுக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது கர்ட் இஸ் கால்ட் அஸ் probioticsனு கேட்டாங்கன்னா curd is one of the best source of probiotics which are friendly bacteria that can improve our health. எக்ஸாம்பிள் வந்து lactobacillus. இப்போ 3 domain system வந்து archaea, bacteria and eukarya பார்த்தோம். 5 traditional ஆன 5 kingdom என்னன்னா monera, protista, fungi, plantae and animalia. next 6 kingdom என்னென்ன வரும்னா 6 kingdom system வந்து bacteria, archaea, protista, fungi, plantae and animalia. The 7 kingdom systemங்கிறது eubacteria, archaebacteria, protozoa, chromista, fungi, plantae, animalia. இதுதான் 7 kingdom classification. இங்கே 5 kingdom classification, அதோட செல் வால், அதாவது monera, protista, fungi, plantae, animalia, இதுதான் வந்து 5 kingdom classification. இதோட செல் டைப், சைலண்ட் ஃபீச்சர்ஸ், அதாவது செல் டைப் எப்படி இருந்துச்சு அண்ட் செல் வால் அண்ட் அதோட பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருந்துச்சு அண்ட் அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ moneraனா அதோட செல் டைப் வந்து ப்ரோகேரியாட் அண்ட் ப்ரோட்டிஸ்டாக்கும் யூகேரியாட் இருக்குது. அண்ட் ஃபங்கை பார்த்திங்கன்னா அதோட செல் டைப் வந்து யூகேரியாட்டிக் அண்ட் பிளான்டேக்கு யூகேரியாட்டிக் அண்ட் அனிமேலியாவுக்கு யூகேரியாட்டிக். அண்ட் மொனேராவோட செல் வால் எப்படி இருக்குன்னா நான் செல்லுலர் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அண்ட் ப்ரோட்டிஸ்டாவில் வந்து செல் வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஃபங்கைலையும் ப்ரெசென்ட் அண்ட் பிளான்டேலையும் பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு செல் வால். அண்ட் அனிமேலியாவில் வந்து செல் வால் வந்து ஆப்சண்ட். நெக்ஸ்ட்டு மொனீராவில் பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னா செல்லுலர் ஸ்ட்ரக்சரில் பாடி ஆர்கனைசேஷன் செல்லுலராக இருக்குது. ப்ரோட்டிஸ்டாலேயும் செல்லுலராக தான் இருக்குது. ஃபங்கையில் வந்து மெனி செல்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஃபங்கையில் பார்த்திங்கன்னா மல்டி செல்லார் டிஷ்யூ, அதோட பாடி ஆர்கனைசேஷன் வந்து மல்டி செல்லார் டிஷ்யூ. அண்ட் பிளான்டே பார்த்திங்கன்னா டிஷ்யூ அண்ட் ஆர்கன், அதோட பாடியோட ஆர்கனைசேஷன் இப்படி இருக்குது. அண்ட் அனிமேலியாவில் பார்த்திங்கன்னா டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம், இதுதான் அதோட பாடி ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அது இப்போ மொனீராங்கன்னு பார்க்கும்போது ஆட்டோட்ராபிக் அண்ட் ஹெட்ரோட்ராபிக், ப்ரோட்டிஸ்டாங்கிறது ஆட்டோட்ராபிக், ஹெட்ரோட்ராபிக். ஃபங்கைக்கு பார்த்திங்கன்னா அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹெட்ரோட்ராபிக், பிளான்டேக்கு ஆட்டோட்ராபிக், அனிமேலியாவுக்கு ஹெட்ரோட்ராபிக். என்னென்னா ஆட்டோட்ராபிக் ஹெட்ரோட்ராபிக்னா ஆட்டோட்ராபிக்குங்கிறது அதோட ஃபுட்டை அதே ப்ரிப்பேர் தி ஓன் ஃபுட். அண்ட் ஹெட்ரோட்ராபிக்குங்கிறது என்னென்னா இன்னொரு ஆர்கானிசத்தை ஃபுட்டுக்காக இன்னொரு ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தான் ஹெட்ரோட்ராபிக். இந்த வீடியோவில் நம்ம 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் நம்ம பார்த்தோம். இது ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3 domains of life, archaea, bacteria and eukarya, இது மூணுமே நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமெட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.